திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த 5 ஆண்டுகளில் 8008 கொலைகள், 2080 பாலியல் குற்றங்கள், 39,999 போக்சோ வழக்குகள் பதிவாகி இருப்பதாக தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். ரீல்ஸ் போடுவதை மட்டுமே செய்யாமல் ஆட்சி நிர்வாகத்தில் எப்போது கவனம் செலுத்தப் போகிறீர்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். பள்ளிகள் வரை வந்துவிட்ட கஞ்சா உட்பட போதைப் பொருள் புழக்கத்தை தடுத்து நிறுத்துங்கள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் வைப் வித் ஸ்டாலின் நிகழ்ச்சி மூலம் இளம் தலைமுறையை சந்தித்து தன்னுடைய வாழ்க்கை மற்றும் அரசியல் அனுபவங்களை பகிர்ந்து வருகிறார். அந்த வகையில் இன்ஸ்டாகிராமில் கலைத்து வருகின்ற சகோதரர்கள் ஜீவா மற்றும் தேவாவை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்தார். மேலும் அவர்களுடன் இருக்கும் வீடியோ ஒன்றையும் தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்திலே பகிர்ந்திருக்கிறார். அந்த வீடியோவில் நீங்கள் எல்லா வீடியோவிலும் அனைவரையும் படிங்க என்று சொல்றீங்க, அதனால்தான் உங்களை இங்கு அழைத்திருக்கிறேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். அதற்கு தேவாவும் ஜீவாவும் வருங்காலத்தில் ஆட்சியராகவும் காவல்துறை அதிகாரியாகவும் நாங்கள் வர விரும்புகிறோம் என்று தெரிவித்தனர். ஆட்சியராகவும் காவல்துறை அதிகாரியாகவும் அடிக்கடி கோட்டைக்கு வர வேண்டும், ஆனால் நீங்கள் அதற்கு முன்னதாகவே கோட்டைக்கு வந்துவிட்டனர் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்து படிப்பை மற்றும் விட்டுறாதீங்க என்று அறிவுரை வழங்கினார். இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட இந்த வீடியோவை தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை ட்விட்டரில் பகிர்ந்திருக்கிறார். அப்போது திமுக அரசு குறித்த பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஒரு பெரிய பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த 5 ஆண்டுகளில் 8008 கொலைகள், 2080 பாலியல் குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் 39,999 போக்சோ வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. விளாத்திக்குளம் சிறுமி பாலியல் தாக்குதலுக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்டதற்கு காரணமான குற்றவாளிகள் கைது செய்யவில்லை என்றும், ஆனால் இது எது குறித்தும் கவலை கொள்ளாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். நீங்கள் அந்த 2 சிறுவர்களிடமும் ரீல்ஸ் போடுவதோடு மட்டுமல்லாமல் கல்வியிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்ன அறிவுரை இந்த நூற்றாண்டின் ஆகச்சிறந்த நகைச்சுவை என்றும், நீங்கள் எப்போது ரீல்ஸ் போடுவதை மட்டுமே செய்யாமல் ஆட்சி நிர்வாகத்தில் கவனம் செலுத்த போகிறீர்கள் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகள் கட்டிடங்கள் இல்லாமல், குடிநீர் வசதி இல்லாமல், கழிப்பறை வசதி இல்லாமல் இருக்கின்றன. பள்ளி விழுந்த உணவு உண்டு 43 பள்ளி குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குழந்தைகளுக்கு தரமற்ற காலை உணவும் அழுகிய முட்டையுடன் மதிய உணவும் கொடுத்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசு. இவற்றையெல்லாம் சரி செய்வதை விட்டுவிட்டு கல்வி நேரம் போக தங்களது கடின உழைப்பினால் இன்று தமிழகம் முழுவதும் தெரிந்த முகமாக இருக்கும் 2 சிறுவர்களையும் உங்கள் விளம்பர வெறிக்கு பயன்படுத்துகிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாணவர்களுக்கு கல்வி கற்பதான அடிப்படை வசதிகளை முதலில் ஏற்படுத்திக் கொடுங்கள் என்றும், பள்ளிகள் வரை வந்துவிட்ட கஞ்சா உட்பட போதைப் பொருள் புழக்கத்தை தடுத்து நிறுத்துங்கள் என்றும், உங்கள் விளம்பர நாடக அறிவுரை இல்லாமலேயே அவர்கள் படிப்பார்கள் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார்.